அதற்காக கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி. ஒவ்வொரு நிமிடமும் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு வலுவூட்டுகிறீர். உற்ற துணையாளராக, நண்பராக எங்கள் கூடவே இருக்கிறீர். நன்றி ஆவியானவரே. முழுவதுமாக எங்களின் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைக்கிறோமே அப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்படுகிறோம். உடைய கிருபைக்காக நன்றி. யார் யாருக்கு என்ன தேவையோ இந்த இடத்துல அப்பா உடைய வார்த்தை அப்படியாக ஆண்டவரே வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம நாளைக்கு தூய ஆவியானவருடைய 50வது நாள் இல்லையா? ஆண்டவருடைய உயிர்ப்பு விழாவின் பிறகு 50வது நாள் பெந்தகோஸ்து நாள். தூய ஆவியானவருடைய ஞாயிறு நாளைக்கு நம்ம திருச்சபையை கொண்டாடுகிறது. தூய ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், தூய ஆவியானவருடைய அந்த அந்த பேச்சின்படி நடக்கிறோமா இல்லையா, சில நேரத்தில் மறந்துடுறோமா, அதெல்லாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். பல நேரங்களில் நம்மளுடைய சொந்த இயல்பின்படி தான் இருக்கிறோம். அப்படி எப்போ முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்கிறோம்னா இல்லை, நிறைய மாறி இருக்கிறோம். ஆனால் நம்மளை பொறுத்தளவு நிறைய ஆண்டவருடைய பார்வையில் அது ரொம்பவே கம்மி. இன்னும் நம்ம நிறைய மாற வேண்டியது இருக்குது. தூய ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லித்தராரு, ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு என்ன சொல்லித்தரார், தூய ஆவியானவருடைய துணையை நாம் அணுகும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், நம்ம எப்படிப்பட்டவர்களாக மாறுவோம், எதை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, ஆண்டவருடைய அருள் நம்ம கூடவே இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிடமும் தூய ஆவியானவர் நமக்கு நினைவூட்டுவார். அது நம்ம வார்த்தையில் நம்ம படிக்கிறோம். தூய ஆவியானவர் அனைத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறார். கற்றவை அனைத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறார். என்ன நடந்தது, ஆண்டவருடைய விண்ணேற்றம், லாஸ்ட் வீக்கில் ஆண்டவருடைய விண்ணேற்றம், திருத்தூதர் பணிகள் முதல் அதிகாரத்திலேருந்து நம்ம பார்ப்போம். அந்த இதில் வரிசையாக பார்த்தோன்னா அவருடைய விண்ணேற்றம், அடுத்தால அவர் தூய ஆவியானவருடைய ஞாயிறு, அந்த பெந்தேகோஸ்து அனுபவங்கள் அதில் இருக்கும். திருத்தூதர்கள் பணிகள் 1வது அதிகாரத்தை எடுத்துப்போம். அதில் என்ன நடந்தது, விண்ணேற்றம் அடைந்த ஆண்டவருடைய விண்ணேற்றம், அந்த 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 நேரத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பைபிள்லேருந்து வாசிப்போம். 1வது அதிகாரம் 4வது வசனம். யாராவது வாசிங்க, 4, 5. அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். ஆமென். அப்போ ஆண்டவர் விண்ணேற்றம் அடைகிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, நீங்க எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டிருந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேறுவதற்காக நீங்க என்ன பண்ணுங்க, காத்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில நாட்களில் நீங்க என்ன பண்ணுவீங்க, தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் அப்படின்னு ஜீசஸ் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்னதாக சீடர்களுக்கு சொல்றார். அதே நேரத்தில் அதே 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அப்போ என்ன சொல்லிட்டு போறாரு, நீங்க இந்த தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, கடவுளின் வல்லமையை முழுவதுமாக பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ அந்த நேரங்களில் சீடர்களுக்கு முழுமையான ஒரு பயம் இல்லாத அந்த ஒரு தன்மையோட இருந்தாங்களா? ஜீசஸ் கூட தான் இருந்தாங்க. விண்ணேற்றம் அடைவதற்கு முன்னதாக ஜீசஸ் கல்வாரி பாடுகள் பட்டு அவர் சிலுவையில் இறந்து உயிர்த்து அடைந்தாச்சு. ஆனாலுமே கூடவே நடந்தப்பது இருந்த அந்த தைரியம் அவங்ககிட்ட இருக்குல்ல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு ஒரு பயந்த ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லா தலைமை சங்கத்தார் முன்னிலையிலும் யூதர்கள் முன்னிலையிலும் வெளிப்படையாக அவங்களால தைரியமாக அவங்களால இருக்க முடியல. அதுதான் உண்மை. அப்போ என்னாச்சு, இவங்க எல்லாரும் மதர் மேரியும் இவங்களும் எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக அப்படி வரிசையாக பார்த்தோன்னா 2வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 2வது அதிகாரம்
முதல் பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. 4 வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஜீசஸ் சொன்னது மாதிரி இவங்க யாரும் ஜெருசலேமை விட்டு போகல, அங்கே தான் இருந்தாங்க. மதர் மேரியும் சீடர்களுமான ஒரு டீம் என்ன பண்ணுது, ஒரு அந்த 50வது நாளில் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் அவங்க ப்ரேயர் பண்ணுறது தான். அப்போ ப்ரேயர் பண்ணும்போது அந்த 50வது நாளில் என்ன ஆகுது, திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்ற ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அங்கே அமைந்திருந்த அந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை கண்டார்கள். அப்போ என்னாச்சு, அவர்கள் அனைவரும் அங்கே இருந்த எல்லாரும், ஒருத்தர் கூட அதில் விடுபடலை, அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். நமக்கு தெரியும் அவங்க வந்து வேற மொழியில் பேசினாங்க. கீழே தொடர்ந்து வாசித்தோன்னா தெரியும், உலகத்தின் அனைத்து நாடுகளிலிருந்தும் அங்கே வந்திருக்காங்க மக்கள். இவங்களுடைய சத்தத்தை கேட்டு உலகத்தின் அனைத்து நாடுகள், நான் அப்போ அந்த அனைத்துங்கிறத நான் ஹைலைட் பண்ணுறேன், எந்த நாடுமே அதில் விடுபடலை. அப்போ எல்லா மக்களும் அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அனைத்து நாடுகளிலிருந்து மக்கள் வந்தாங்க. இவங்க பேசுனது வேற மொழி. ஆனால் அவங்க ஒவ்வொருத்தர் என்ன கேட்டாங்க, அவங்கவுங்க சொந்த மொழியிலே கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, மலைத்து போய் நின்னாங்க. இது முடித்த பிறகு அப்படியே பேதுருவருடைய அருளுரை, அவர் வந்து நீங்கள் நம்ம பைபிள்லே இருக்குது, பெந்தேகோஸ்து நாளில் பேதுருவின் அருளுரை, அது 2வது அதிகாரம் 14வது வசனத்துலேருந்து இருக்குது. அதில் இந்த பேதுரு வந்து அவருடைய ஸ்பீச்சை சொல்கிறாரு, போதிக்க தொடங்குறாரு. அப்படியே வரும்போது என்ன ஆகுதுன்னா, 3வது வசனத்தை பார்ப்போம், 3வது அதிகாரத்தை திருப்பி பார்ப்போம், அவங்க செய்கிற அந்த அற்புதத்தை பார்ப்போம். இந்த 2வது அதிகாரம் ஃபுல்லாகவே பேதுருடைய அந்த ஃபுல்லாக பார்க்கும்போது தாவீதோட இதை பற்றி வச்சு பேதுரு வந்து அவருடைய ஸ்பீச்சை கொடுப்பாரு. 3வது அதிகாரத்தில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த 3வது அதிகாரத்தில் இங்கே என்ன நடக்குது, அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிப்படையான முறையில் அற்புதங்கள் செய்ய தொடங்குறாங்க. தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு இவங்க தைரியம் உள்ளவர்களாக, இவங்களுக்கு பயம் இவங்கள்ட்டேருந்து போயிருச்சு. நமக்கு தெரியும் இவங்க எப்படி பயந்துகிட்டு இருந்தாங்கங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. சீடர்கள் இயேசுவோடு கூட இருந்தபோது ஒரு இடத்துல ஒரு பேய் பிடித்த ஒரு மகனை கொண்டு வருவாங்க, அப்படி தானே. பேய் பிடித்த ஒரு மகனை கொண்டு வரும்போது அந்த அப்பா சொல்லுவார், லூக்கா 9:40 அந்த இடத்துல பார்த்தோன்னா, லூக்கா 9:40 அது 2வது போவோம். இந்த 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன இருக்குது, ஒரு நாள் சிஸ்டர் அதை வாசிங்க, அந்த 7 வரைக்கும். ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் உயிர்த்தெழுந்து நடக்க தொடங்கினார். துள்ளியும் நடந்தும் கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். ஜெருசலேம் போனோன்னா தெரியும், அங்கே வந்து அந்த கோவிலுக்கு முன்னாடி நிறைய மண்டபங்கள் மாதிரி இருக்கும். அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்களாம், அந்த கோயிலுக்கு வர்றவங்ககிட்ட பிச்சை கேட்கறதுக்காக இந்த மாதிரி ஊனமுற்றவங்களை எல்லாம் அங்கே கொண்டு வைப்பாங்க. அப்போ இதுலேயே நம்ம வாசிக்கிறோம், இவர் தாயுடைய கற்பத்திலேயே, தாயுடைய பிறவியிலேயே, பிறக்கும் போதே அவர் என்ன பண்ணாரு, ஊனமாக தான் பிறந்திருக்கிறாரு. அவரை தூக்கி கொண்டு வந்து தான் அங்கே வச்சிருக்கிறாங்க. நம்ம அது வாஸ்தா தெரியும். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு அங்கே வச்சிருக்காங்க. வச்சு எப்பவுமே அவரை வைக்கிறது உண்டு. பின்னாடி நம்ம வாசிக்கும் போது தெரியும், அவருடைய வயது ஒரு 40 அப்படின்னு போட்டிருக்கும். 3வது அதிகாரத்தில் கடைசியில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குணமான மனிதருடைய வயது 40 அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
அப்ப இவரை தூக்கி கொண்டு இங்க கொண்டு வைக்கிறாங்க. பேதுருவும் யோவான் என்ன பண்றாங்க, எப்பவுமே அவங்க ப்ரேயர் பண்ண போறது உண்டுமா. அப்ப சாயந்தரம் ஒரு 3 மணி மாதிரி அவங்க ப்ரேயர் பண்ண போகும்போது அந்த சாலமோன் மண்டத்துல அழகு வாயில் அப்படிங்கிற இடத்துல இவரை கொண்டு வைக்கிறாங்க. வைக்கும்போது இவர் என்ன கேட்கிறாரு, பிச்சை கேட்கிறாரு. கேட்கும்போது பேதுருவும் யோவான் என்ன பண்றாங்க, அந்த 4வது வசனம், அவரை உற்று பார்த்து எங்களை பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இவங்ககிட்ட இருந்து ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அவர் எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்திடு அப்படின்னு கூறினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கிருந்து வந்தது இந்த சீடர்களுக்கு இந்த தைரியம்? அவங்க ஒரு மறைந்து ஒளிந்திருந்த அந்த ஒரு சூழ்நிலையில இருந்தவங்க எப்போது தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார்களோ அவங்க மிகுந்த வல்லமை பெற்று, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நீங்க ஜெருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேறும் வரை காத்திருங்கள், அப்பொழுது நீங்க, அதுக்கு பின்னாடி நம்ம வாசித்தோம், வல்லமை பெற்று நீங்க யூதேயா சமேரியாவை முழுவதிலும் என்னுடைய சாட்சிகளா இருப்பீர்கள். எப்ப தூய ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார்களோ, தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டார்களோ, அப்ப என்ன ஆகுது, என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும், இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்திடும் அப்படிங்கிற சொல்ற அந்த தைரியத்தை அவங்க பெறாங்க. லூக்கா 9வது அதிகாரம் 40வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, இதை ஒருக்கு அது ஒரு வாசித்துருவோம். லூக்கா 9வது அதிகாரம் 40வது வசனம். அதை ஓட்டி விடும்படி, அதுவா சிஸ்டர்? ஆமா சிஸ்டர். அங்க என்ன ஆகுனா, அவர் ஒருத்தருடைய மகனுக்கு தீயாவி பிடித்திருக்கும். அப்ப அந்த இடத்துல ஜீசஸ் இருக்க மாட்டார். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, சீடர்கள்ட்ட வந்து கேட்பாங்க. அவர் வந்து கேட்கிறாரு. அப்ப அதுக்குதான் அவரு அங்க என்ன நடந்துச்சுங்கிறத அவர் என்ன சொல்றாருன்னா, அதை ஓட்டி விடும்படி, அந்த தீய ஆவியை ஓட்டி விடும்படி உமது சீடரிடமும் மன்றாடினேன், ஆனால் அவர்களால் முடியவில்லை என்று உரக்க கூறினார். அப்ப அன்னைக்கு ஜீசஸ் கூட இருந்த டைம்ல கூட இவங்க அந்த நேரத்துல நம்பிக்கை கொள்ளல, அவங்களால அதை பண்ண முடியல. ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாங்க, பிறவிலேயே ஊனனாக இருந்தவனை இயேசுவின் பெயரால நீ எழுந்து நட அப்படிங்கிற, அப்படி சொல்ற அந்த வல்லமையை இவங்க பெறாங்க. இதுதான் நான் இந்த இடத்துல சொல்ல வர்றது. தூயாவியானவர் நமக்குள்ளாக வரும்போது, இந்த தூயாவியானவர் தான் நமக்குள்ளாக முத்திரையிடப்பட்டிருக்கிறார். திருமுழுக்கின் போது நம் ஒவ்வொருவருக்குள்ளாக முத்திரையிடப்பட்டிருக்கிறார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப தூயாவியனுடைய வல்லமை பெறும்போது நம்ம வந்து பயப்படுறதுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஓகே, இதுக்கு அடுத்தால நம்ம பார்ப்போம். 4வது அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க சிஸ்டர். 4வது அதிகாரம் 1வது வசனம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கேயுமே ஆண்டவருடைய பெயரை பயன்படுத்தி கொண்டிருக்கும் போது அங்க என்ன ஆகுது, பேதுருவும் திருத்துதர் பணிகள் 4வது அதிகாரம், பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசி கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவர் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும், இவங்க தூய ஆவியானவருடைய வல்லமை பெற்றவர்களாக பயந்து ஒளிந்து கொண்டு இல்லாம மிகுந்த வல்லமையோடு ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பதை பார்க்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததை கண்டு எரிச்சல் அடைந்து, அவர்கள் மக்களுக்கு கற்பிக்கிறத பார்த்து இவங்களுக்கு என்ன வருது, எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தனர். என்ன பண்றாங்க, இவங்கள சிறை காவல்ல வைக்கிறாங்க. லேட் ஆனதுனால மறுநாள் வரைக்கும் அவங்கள சிறை காவல்ல வைக்கிறாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது 7வது வசனத்துல பாருங்க, 4வது அதிகாரம் 7வது வசனம். அப்ப திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி இவங்க கேட்கிறாங்க, எந்த வல்லமையினால் இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு பேதுருட்ட கேட்குறாங்க. எந்த வல்லமையினால் இதை செய்தீங்க? அப்ப பேதுரு தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டு என்ன சொல்றாரு, தொடர்ந்து வாசிக்கும் போது பார்க்கலாம். மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரா. பிரைஸ் தி லார்ட். எந்த வல்லமையினால செஞ்சீங்க? நாசரேத்து இயேசுவின் பெயரால் செஞ்சோம். இதே பேதுரு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது 3 முறை என்ன பண்ணுவார், மறுதளிப்பார். 3 முறை. ஃபர்ஸ்ட் ஒரு பணிப்பெண் வந்து சொல்லுவாங்க, ஒன்று அவரோட பார்த்தோம், இவர் எனக்கு தெரியாதும் பாரு. அப்புறம் இன்னொரு பணியாளர் வந்து சொல்லுவார்,
ஒரு நூற்றுவ தலைவரோட இன்னொரு பணியாளர் 3வது தடவை வந்து சொல்லுவார், உன்னோட நான் அவங்கள தோட்டத்துல பார்க்கவில்லையா அப்படின்னு. யோவான் 18வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம்னா தெரியும். அந்த இடத்துல அவருக்கு அந்த இல்லாத அந்த வல்லமை தூய ஆவியானவருடைய ஆட்கொள்ளப்பட்ட போது இத்தனை யூத சங்கத்தின் முன்னிலையிலும் தலைமை குருக்களின் முன்னிலையில என்ன சொல்றாரு, எந்த அதிகாரத்தினால நீ இதை செய்யறேன்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு, நாசரேத்து இயேசுவின் வல்லமையினால் நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வல்லமையை தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போது அவர்களுக்கு வந்தது. அப்போ ஒரு விதமான ஒரு அசாதாரணமான, நம்ம இந்த சாதாரணமா நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையில என்னென்ன நம்ம சந்திக்கிறோமோ அதுகளை எதிர்கொள்றதற்கு ஒரு அசாதாரணமான தைரியம் நமக்கு கொடுக்கப்படுது. தூய ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறத நம்ம உணரும் போது, அவருடைய வல்லமையை நம்ம உணரும் போது, நான் உங்களோடு என்றென்று இருக்கும்படி உங்களுக்கான ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் போனதுக்கு அப்புறம் தான் நமக்காக அனுப்புனார். அந்த துணையாளர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப எந்த சூழ்நிலையிலும் நம்ம பயப்படுறதுக்கு தேவையில்லை. எதனால நான் பயப்படுறதுக்கு தேவையில்லை? நான் மட்டும் இல்லை, எனக்குள்ளாக தூய ஆவியானவர் முத்திரையிடப்பட்டு இருக்கிறார். அவர் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வாசிப்போம் திருத்தூதர்கள் பணிகள் 4வது அதிகாரத்திலேயே 3வது வசனத்துல பாருங்க. இது முடிச்சாச்சு. 14 ஒரு நிமிஷம். மனிதர் நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். ஏன்னா இப்ப கண்ணுக்கு முன்னாடி ஒரு விடுதலை நடந்தாச்சு, இவங்களை கைதும் பண்ணியாச்சு, கண்ணுக்கு முன்னாடி விடுதலை ஆனவரும் நிற்கிறாரு. அந்த மக்கள் எல்லாருக்கும் தெரியும் இவரு பிறவிலே ஊனமா தான் இருந்தாரு. அப்ப இந்த இடத்துல இவங்களுக்கு தண்டனை கொடுக்கவும் முடியாது. அப்ப என்ன பண்றாங்க, அச்சுறுத்தி, நம்ம தொடர்ந்து வாசிக்கோனா அவங்கள அச்சுறுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க, விடுதலை செய்வாங்க. இதற்கு மேல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் விடுதலை செய்வாங்க. ஆனா அவங்க அப்படி அதுக்கு மேல பேசாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா தூய ஆவியானவருடைய வல்லமை அவர்களுக்குள்ளாக இருக்கும்போது அவங்களால சும்மா இருக்க முடியாது. இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா 29வது வசனம், 4வது அதிகாரம் 29வது வசனத்துல பாருங்க. 26லேருந்தே பார்த்தோம்னா 26லேருந்து வாசிங்க சிஸ்டர். பூவுலகின் அரசர்களும் தலைவர்களும் ஆண்டவருக்கும் அவர் தம் மெசியாவுக்கும் எதிராக அணிவகுத்து நின்றனர் என்று உரைத்தீர். அதன்படியே இந்நகர் உம்மால் அருள் பொழிவு பெற்ற உமது தூய ஊழியராகிய இயேசுவுக்கு எதிராக ஏரோதும் பொந்தியு பிலாத்தும் பிற இனத்தவரோடும் இஸ்ரேல் மக்களோடும் ஒன்று திரண்டனர். உமது கைவன்மையும் உமது திட்டமும் முன்குறித்த அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தனர். 29ல பார்த்தோம்னா, இப்போது கூட ஆண்டவரே இவர்கள் அச்சுறுத்துவதை பாரும், உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்துக்கூற அருள்தார். அப்ப இவங்க தூயாவினுடைய வல்லமை பெற்றுட்டாங்க, எல்லா அற்புதங்கள் அடையாளங்களும் செய்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா வெளிப்படையாக செய்த ஒரு அடையாளத்தை இந்த யூத சங்கத்தினரால பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவங்கள கைது செய்யறாங்க. கைது செய்து விடுதலை சென்று வந்த பிறகு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, திருப்பியும் ஆண்டவர்கிட்ட யாரை தேடி போறாங்க, எல்லாரும் இங்க பாத்தீங்கன்னா அனைவரும், அங்க இருந்தவர்கள் அனைவரும் இணைந்து ஒரு மனதோடு திருப்பியும் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்றாங்க. இப்போது கூட ஆண்டவரே இவர்கள் அச்சுறுத்துவதை பாரும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும் போது என்ன ஆகுது, 31வது வசனத்துல, இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது, அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தையை துணிவுடன் எடுத்து கூறினர். திருப்பியும் வல்லமை பெறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மக்கள் இவங்கள அச்சுறுத்தும் போது யாரை தேடி போறாங்க, திருப்பியும் எங்க விடுதலை கிடைக்குமோ அங்க தேடி போறாங்க. அனைவருமாக இணைந்து ஒரே மனதுடன் மன்றாடுறாங்க. மன்றாடும் போது என்ன நடக்குது, 31வது அதிகாரத்துல, கூடியிருந்த இடம் அதிர்ந்தது, அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தையை துணிவுடன் அவங்க எடுத்து கூறினாங்க. அப்ப இந்த உலகம் என்ன, இந்த கூடியிருந்த மக்களும் தலைமை குருக்களும் யூத சங்கமும் என்ன நினைச்சிச்சு, இந்த ஒரு அற்புதத்தோடையே இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைச்சிச்சு.
இவங்களை அச்சுறுத்தி இவங்களை கைது செய்து எல்லாம் பண்ண. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? இல்ல, இதற்கு முன்னாடி பயந்தாங்க. ஆனா தூய ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்குள்ள வந்தபோது அவர்களால பயப்பட முடியவில்லை. அவர்கள் முழு வல்லமை பெற்றவர்களாக என்ன பண்ணாங்க? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய் கடவுளின் வார்த்தையை துணிவுடன் எடுத்து கூறினாங்க. அதுக்கு பிறகு அவங்க எவ்வளவு வல்லமை உள்ளவர்களா இருந்தாங்க நமக்கு தெரியும்ல. அவருடைய கைக்குட்டையை தொட்டவர்கள் விடுதலை அடைந்தார்கள். அவங்களுடைய நிழலை அவங்க நிழல் யார் மேலெல்லாம் பட்டுதோ அவங்க எல்லாம் விடுதலை அடைந்தாங்க. இன்னைக்கு இந்த சூழ்நிலைகள் நமக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு இதோட முடிஞ்சது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா ஆண்டவருடைய வல்லமை, தூய ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்குள்ளாக இருந்தபோது அதற்கு பிறகுதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பேதுருடைய ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் விடுதலை அடைந்தாங்க, ஆண்டவருக்குள்ளாக வந்தாங்க. இன்னொரு பிரசங்கத்துல 5000 பேர், ஆண்கள் மட்டுமே 5000 பேர் நம்ம வாசிக்கிறோம். அப்ப எப்ப ஹோலி ஸ்பிரிட் வர்றாரோ அந்த இடத்துல அது எதுவுமே முடிவு பெறதில்லை. நம்ம நினைப்போம் சில நேரத்துல, இல்ல நம்மளுடைய வாழ்க்கையில இது இவ்வளவுதான். இல்ல, நம்ம தூய ஆவியானவரால நம்ம முத்திரையிடப்பட்டு இருக்கிறோம். நம்ம தூய ஆவியானவரை கூப்பிடணும். ஆவியானவரை எனக்குள்ளாக இருக்கிறதுக்காக நன்றி, நீங்க எனக்குள்ளாக வல்லமையாக செயல்படுகிறபடினால் நன்றி. பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீடர்கள் உம்முடைய வல்லமையினால அவங்க இந்த உலகத்திற்கே ஒளியாக உப்பாக இருந்தது மாதிரி என்னுடைய இந்த சூழ்நிலைகளில உங்க வல்லமை வெளிப்படுகிறபடினால் நன்றி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்? தூய ஆவியானவரோடு நம்மளுடைய காலையில் எழும்புன மாதிரி செல்லா சிஸ்டர் இன்னைக்கு சொன்னாங்க பேசினோஷிப்ல, காலையில் எழும்புன உடனே தூய ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த வாழ்க்கை அந்த டே ஃபுல்லுமே உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா நீங்க இது பண்ணுவீங்க. எங்கேயுமே கன்ஃபியூஷன் வராது. இவங்க என்ன பண்ணாங்க? இவங்களுக்குள்ளாடி ஒரு கன்ஃபியூஷன், இவங்களை என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ணவும் முடியல. என்ன விடுதலை பெற்றவன் பக்கத்துல நிற்கிறான். இந்த ஊர் சனத்துக்கு முன்னாடி பப்ளிக்கா இவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கவும் முடியாது. விடுதலை செஞ்சு அச்சுறுத்தி அனுப்பி விடுறாங்க. ஆனா அவங்க பயந்து இருந்தாங்களா? இல்ல. நமக்கும் இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகளில இந்த மாதிரி ஒரு குழப்பமான சிச்சுவேஷன் வரும்போது நம்ம தூய ஆவியானவரை கூப்பிடுறோமான்னு பார்க்கணும். எனக்குள்ளாக அதே சீடர்களுக்குள்ளாக இருந்த அதே தூய ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அவங்க திருப்பி ஒளிஞ்சு போய் இருக்கல. அவங்க என்ன பண்ணாங்க? திருப்பியும் அவர்கள் இணைந்து ஜெபித்தாங்க. நம்மளும் இங்க இந்த ஜூம் மீட்டிங்லயா இருக்கட்டும், வீடுகள்லயா இருக்கட்டும், நம்ம கூடி ஜெபிக்கிறோம். ஒருமித்த மனதோடு நம்ம கூடி ஜெபிக்கும் போது அந்த இடத்துல தூய ஆவியானுடைய வல்லமையாக வெளிப்படுது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் நம்ம பார்க்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும்? பிரச்சனைகளை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம பிரச்சனைக்கு மேல அதிகாரம் உள்ளவரை தேடி நம்ம போகணும், தூய ஆவியானவருடைய துணையோடு. அதை தான் தூய ஆவியானவர் நமக்கு நினைவூட்டுவார். எப்படியான அருள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? விலை மதிக்க முடியாத நம்ம சந்திக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் சுக்கு நிறா உடைக்கக்கூடிய அந்த அருள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எடுத்துக்க வேண்டியது நம்ம வேலை. அதை நினைவுபடுத்துறது தூய ஆவியானவர். அப்போ நான் தூய ஆவியானவர் கூட நடக்கும்போது நான் எவ்வளவு பெரிய சூழ்நிலையை நான் கடந்து வந்தாலும் அது எனக்கு பெரிய இதா இருக்காது. ஆவியானவரே எனக்கு சொல்லித்தாங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? என்னுடைய பிரேயர் அப்படி இருக்கணும். நம்ம ஒவ்வொருவருடைய பிரேயர் அப்படி இருக்கணும். அதை நினைவூட்டுவார். அப்போ ஒன்னாவது தூய ஆவியானவர் நமக்குள்ளாடி இருக்கிற பயத்தை போக்குவார். சீடர்களுக்குள்ளாக தூய ஆவியானுடைய வல்லமை கடந்து வந்த போது பயந்து ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் எங்கெல்லாம் ஒளிஞ்சாங்களோ அங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தை எடுத்து சொன்னாங்க. அப்ப நமக்கு இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லா பிரச்சனைக்கும் இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால் அப்பாலே போ சாத்தானே அப்படி நம்ம சொல்ல தெரியணும். அப்ப தூய ஆவியானவரை நம்ம துணைக்கு கூப்பிடணும். அவர் துணைக்கு கூப்பிடணுங்கிறது நமக்குள்ளாடி இல்லாம இல்லை. இந்த சிஸ்டர் இன்னைக்கு பிரேசனர்ஷிப்ல அவங்களும் சொன்னாங்க, சாத்தான் கூப்பிடாமலே வருவான். தூய ஆவியானவர் நம்ம ஒரு வெதுவெதுப்பா குளிர்ந்த தன்மையோட இருக்கும்போது சைலண்ட் ஆயிடுவார் ஹோலி ஸ்பிரிட். ஆனா நமக்குள்ளதான் இருப்பார். ஒரு நாள் நம்மளை விட்டு போக மாட்டார், நமக்குள்ளாடிதான் இருப்பார். அப்ப தூய ஆவியானவரை நம்ம கூப்பிடணும். ஆவியானவரே எனக்குள்ளாடி நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடி நமக்காக வல்லமையோடு வெளிப்படுவதற்கு தூய ஆவியானவர் போதுமானவரா இருக்கிறார். அப்போ நம்முடைய சுய செயல்களை குறித்த ஒரு கவலைகளாக இருக்கலாம். என் வாழ்க்கையில என் குடும்பத்துல ஏதோ சாபங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அந்த ஒரு பயமாக இருக்கலாம். இயலாமை, எனக்கு இது முடியல அது முடியல. அவர் தான் உற்ற துணையாளர், பெஸ்ட் கம்ஃபர்டர், பெஸ்ட் கவுன்சிலர். அவர் தான் நமக்கு எதிராக எத்தனை பேர் எழுந்து நின்னாலும், உறவுகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அவங்கள அன்பு செய்யவும் நமக்கு சக்தி தருவாரு.
நமக்கு எதிராக அவங்கள் கட்டுகிற அனைத்து கட்டுகளையும் உடைத்து சுக்குநீர உடைக்கிறதுக்கும் தூய ஆவியானவர் போதுமானவர். அப்போ நமக்கு முன்பதாக தூய ஆவியானவரை நம்ம கொண்டு நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனை, நான் இந்த பிரச்சனை அந்த கடன் பிரச்சனையா இருக்கலாம், திருமணம் நடக்கலைங்கிற பிரச்சனையா இருக்கலாம், எப்படி விட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆவியானவரே எனக்கு சொல்லித்தாங்க, நான் என்ன பண்ணணும், எனக்கு சக்தி தாங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லித்தாங்க. தூய ஆவியானவரோட துணையோடு நம்ம இருக்கும்போது அந்த சூழ்நிலைகளை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் ப்ரேயராக இருக்கட்டும், இத்தனை வருஷங்களாக நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம இங்கே கூடி வரும்போது, மெசேஜ் கேட்கும்போது, பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணும்போது, தூய ஆவியானுடைய செயல்பாடு வல்லமையாக இந்த இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கு. நம்ம இருந்த பல பல பயங்கள் இன்னைக்கு நம்ம பேக்கப் நோக்கி பார்த்தா நன்றி சொல்றதுக்கு மட்டும்தான் முடியுது. இந்த இடத்துல இப்படி இருந்த இன்னைக்கு இப்படி இருக்க ஆண்டவரே, இந்த இடத்துல இப்படி இருந்த இன்னைக்கு இப்படி இருக்க ஆண்டவரே, என்னோட எண்ணங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த வியூவில் பார்த்தது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னைக்கு இப்படி நான் பார்க்குறேன் ஆண்டவரே, நன்றி தான் சொல்ல முடியுது. இன்னைக்கு நம்ம எங்க வரையும் வந்திருக்கிறோமோ அதுவும் தூய ஆவியானவரோட துணையோடு தான். இன்னும் நம்ம எங்க போகணுமோ அங்கேயும் நம்ம கூடவே இருக்கிற தூய ஆவியானவர் நம்மளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போவார். எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, எந்த சூழ்நிலை குறித்து நான் பயப்பட தேவையில்லை. ஏன்னா எனக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் பெரியவர். அப்போ தூய ஆவியானவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கற்று தருகிறார், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு சொல்லி தருகிறார், எனக்குள்ளாடி இருக்கிற பயத்தை நீக்குகிறார். ரெண்டாவது என்னன்னா, எனக்கு என்ன அருள் தரப்பட்டிருக்கு, எனக்கு என்ன அருள் தரப்பட்டிருக்கு, இலவசமாக கொடையாக தகுதியே இல்லாத எனக்கு அதை நினைவூட்டுவார். நமக்கு தெரியும், மெசேஜ் கேட்கும்போது அப்படியே கேட்டுட்டே இருப்போம், ஆமா இல்லை ஆமா இல்லை ஆமா இல்லைன்னு நினைப்போம். ஆனால் சூழ்நிலைகள் வரும்போது அடுத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறது கூட ஈஸியாக வந்துடும், நம்ம சூழ்நிலைகள் அப்ளை பண்ணுறதுக்கு மறந்து போவோம். அப்போது நம்ம தூய ஆவியானவரோட கூடயே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவர் அதை நமக்கு நினைவூட்டுவார். தூய ஆவியானவர் நாம் கற்றவை அனைத்தையும் நமக்கு நினைவூட்டுவார். என்ன செய்யணும் என்ன செய்யணும். நம்ம பலவீனப்படும் போது அவர் விட்டுட்டு போக மாட்டார். கூட இருக்கவங்க ஒருவேளை விட்டுட்டு போகலாம், ஆனால் அவர் விட்டுட்டு போக மாட்டார். எல்லாரும் உங்களுக்கு எதிராக நிற்கும் போது அவர் எதிராக நிற்க மாட்டார், அவர் உங்க சார்பாக நிற்பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிலவங்க பிரச்சனைகளை ஒரு பெரிதப்படுத்தி பேசுகிற அந்த சூழ்நிலைகளில் எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. இன்னைக்கு இந்த உலகத்தை எடுத்துக்கங்களேன், எங்கே ஒரு அதிகமான பிரச்சனைகள் நடக்குதோ அங்கே என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் என்ன பண்ணும்? நிறைய பாதுகாப்பு கொடுக்கும். ரொம்ப சூழ்நிலைகள் சாதகமாக ஒரு மாதிரி இருக்கிற இடத்துல 1-2 போலீஸ் அப்படியெல்லாம் கொடுப்பாங்கன்னா, அதிக பிரச்சனை இருக்கிற இடத்துல அதிக ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, அதுக்குன்னு ஸ்பெஷல் டீம் வைப்பாங்க, நிறைய போலீஸ் போடுவாங்க, அப்படி நிறைய இதுகள் இருக்கும். இப்போ இந்த உலகபூர்வமான இந்த ஒரு கிங்டம் இப்படி இருக்கும்போது ஹெவன்லி கிங்டம் எப்படி இருக்கும்? நம்ம தூய ஆவியானவரை கூப்பிடும்போது நம்மளை அப்படியே கையை விட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? இல்லை. தூய ஆவியானவர் எப்போது நமக்காக பரிந்து பேசுகிறார். தூய ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார், நம்ம என்ன செய்யணுங்கிறத நமக்கு சொல்றார். அப்போ நம்ம மட்டும் தனியே கிடையாது, நம்மளுடைய சூழ்நிலைகளில் எல்லா இடத்துலையும் நம்மளை தூய ஆவியானவருடைய வல்லமை இருக்கு, புனிதர்களுடைய பரிந்துரை இருக்கு, அன்னை மரியோடைய பரிந்துரை இருக்கு. அப்ப நம்ம ஏன் பயப்படணும்? ஒரு முழு தைரியம் பெற்றவர்களாக, எப்படி சீடர்கள் ஒரு முழு தைரியம் பெற்று எங்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சாங்களோ அங்கெல்லாம் திருப்பி எழுந்து நிமிர்ந்து நின்னாங்கல்ல, அந்த தைரியம் நமக்கு வரணும். நான் எந்த இடத்துலையும் தனிமை கிடையாது, எனக்குள்ளாக இருக்கிற தூய ஆவியானவர் எனக்கு போதுமானவர். நம்ம பயத்தோட இருக்கும்போது வெளியேந்து எந்த ஒரு ஆக்ஷனும் நம்மகிட்ட இருக்கிற பயத்தை மாற்ற முடியாது, கண்டிப்பா மாற்ற முடியாது. எனக்குள்ளாக இருக்கிற தூய ஆவியானவர் நான் கூப்பிடும்போது அவர் எனக்குள்ளாக இருக்கிற பயங்களை இடித்து தள்ளி என்னை ஒரு நிறைவான அமைதிக்குள்ளாக அவர் நடத்துவார், நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துவார். அப்ப இந்த தூய ஆவியானுடைய வல்லமைய நம்ம ஒவ்வொரு நிமிடமும் உணரணும். உணர்ந்தா கண்டிப்பா அது ஒரு ஹாப்பியான ஜேர்னியா இருக்கும். நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனா பல நேரங்களில் நம்ம மறந்து போவோம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரை எனக்கு நினைவுபடுத்துங்க, ஆவியானவரை எனக்கு நினைவுபடுத்துங்க. சிலருக்கு ஒரு எண்ணம் வரலாம், நாம் இது எனக்கு கிடையாது, ஏன்னா எனக்கு இறைவார்த்தை தெரியாது, அதுக்குள்ளாடி இறைவார்த்தை நான் ரொம்ப அறிக்கையிடுறதில்ல, நான் இந்த பாவம் பண்ணியிருக்கிறேன் அந்த பாவம் பண்ணியிருக்கிறேன். இல்லை, நம்ம கூடவே இருக்கிற தூய ஆவியானவர் நமக்கு பயத்திலேருந்து விடுதலை தர்ற மாதிரி
இயேசு கிறிஸ்து நமக்காக என்னெல்லாம் செய்து வைத்திருக்கிறாரோ அதை நமக்கு நினைவூட்டுகிறார். ரோமேர் 5:20 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, பாவம் பெருகிய இடத்தில் கிருபை பொங்கி வழிந்தது. அப்ப நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கிறோமோ அவ்வளவு கிரேஸ் நமக்காக இருக்குங்கிறது தூய ஆவியானவர் என்ன பண்ணுவார், நமக்கு நினைவூட்டுவார். உன்னோட வீக்க பார்க்காத. நம்ம வீக் ஆகும்போது நம்ம தான் வீக் ஆகிட்டு இருப்போமே தவிர, உன்னோட வீக்க பார்க்காத. தூயவர் என்ன சொல்றாரு, உன்னோட வீக்க பார்க்காத, நீ தான் வீக் ஆயிட்டு இருப்பவே தவிர உனக்கு தரப்பட்டிருக்கிற, இலவசமாக தரப்பட்டிருக்கிற அந்த கிருபை, அந்த அருள், அது பெருகிக்கிட்டு தான் இருக்கு. அதை நம்பணும், எடுத்துக்கணும். இது மட்டும் தான் என்னோட வேலை. எல்லாருக்கும் தரப்பட்டிருக்கு, எனக்கு கிடையாது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் தரப்பட்டிருக்கு. நம்மளுடைய செயல்களின் அடிப்படையில் தரப்பட்டிருந்தா, இல்ல ஏதாவது பண்ணி நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல இத்தனை பாடுகள் பட்டு இறக்க வேண்டியதோ, நமக்காக இவ்வளவு பெரிய அந்த பெருகக்கூடிய அந்த அந்த கிருபையை அவர் நமக்கு பெற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. அவரு உயிரோடு இருக்கிறார், இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். நம்ம எதுவும் கொடுத்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாளும் அந்த தாழ்ச்சி மட்டும் நம்மகிட்ட இருந்தா போதும். நம்ம எமிட்டி அப்படின்னு சொன்னோம்னா, எப்படி தாழ்வான இடத்துல தண்ணீர் அதிகம் நிற்குதோ அது மாதிரி நம்மளுடைய நிலைமையை உணர்ந்து, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை அப்படிங்கிற ஒரு தாழ்ச்சிக்குள்ளாக நம்ம போகும்போது ஆண்டவருடைய கிருபை எனக்குள்ளாக பொங்கி வழியும். அது எந்த கண்டிஷனும் இல்லாமல், என்னுடைய பாவத்தை பொறுத்தோ என்னுடைய பலவீனத்தை பொறுத்தோ இல்லை, நான் நம்பினா போதும். அப்போ எனக்கு அதை நினைவூட்டுறது யாரு? தூய ஆவியானவர். நான் இதை ஒப்புக்கொண்டா போதும், நான் நம்பினா போதும், ஆண்டவருடைய கிருபை எனக்குள்ளாக முழுவதுமாக பொங்கி வழியும். எனக்காகவே தரப்பட்டிருக்கு. அதை எடுத்துக்கொள்ள நான் எவ்வளவு எடுத்துக்கிறேனோ அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் கூடி வரும்போது நம்மை ஆளுகை செய்கின்ற இந்த ஆவியானவர், இன்னைக்கு நம்ம சந்திக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம தோல்வியில போய் விடாதபடி, நம்ம அடுத்தவங்க முன்னில தலை குனிந்து நிற்காதபடி நம்மை நிமிர்ந்து நிற்க வல்ல போதுமானவர் இந்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வெளிப்படும் போது, நமக்குள்ளாக கடந்து வரும்போது எந்த சூழலிலும் நான் வெட்கப்பட்டு போட மாட்டேன். எனக்கு வேண்டி இயேசு கிறிஸ்து நிற்கிறார். என்னோட எல்லா பிரச்சனைக்கும் இயேசு கிறிஸ்து நிற்கிறாரு. தூய ஆவியானவருடைய துணை என்னோடு இருக்கு. விண்ணக தந்தையோட அன்பு என்னோட இருக்கு. இது போதும் எனக்கு. அப்ப எவ்வளவு பிரச்சனை அதிகமா இருக்கோ அவ்வளவு நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஏன்னா வார்த்தை என்ன சொல்லுது, பாவம் பெருகிய இடத்தில் கிருபை பொங்கி வழிந்தது. எங்க நம்ம அதிகம் நம்மளை பலவீனமா நினைக்கிறோமோ அந்த இடத்துல அதிகமான கிருபை பொங்கி வழியும். ஒருவேளை என்னுடைய செயல்களை குறித்தான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நான் பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணவே வேண்டாம். பிரச்சனைக்கு மேல அதிகாரம் உள்ள ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு கூடவே இருக்கிற தூய ஆவியானவரை நான் ஃபோக்கஸ் பண்ணணும். அவர்கிட்ட கேட்கணும், என்னை கைட் பண்ணுங்கப்பா, என் கூடவே இருங்கப்பா, என்னை வழி நடத்துங்கப்பா. அப்போ எந்த இடத்துலையும் நான் பயப்பட தேவையில்லை. எனக்குள்ளாக இருக்கின்ற அருளை எனக்கு நினைவுபடுத்துவதற்கு என் கூடவே தூய ஆவியானவர் இருக்கிறார். அப்போ நான் சோர்ந்து போக தேவையில்லை. எனக்காக விண்ணக படை என் கூடவே இருக்கு. அது போதும். எங்கே போனாலும் என்னென்ன நம்ம செஞ்சாலும், எப்படிப்பட்ட சிச்சுவேஷனுக்கு இடையில நான் நின்னாலும் நான் கவலைப்பட, தோல்வி அடைய தேவையில்லை. நான் பின்வாங்கி போக தேவையில்லை. திருவெளிப்பாடு ஒரு இதை மட்டும் சொல்லி நம்ம இது பண்ணிடுவோம். திருவெளிப்பாடு 21வது அதிகாரம் 8வது வசனம். யாரெல்லாம் விண்ணகத்தில் போக முடியாது அப்படிங்கிறதுக்கு, நரகம் யாருக்கெல்லாம் கன்ஃபார்மாக உண்டு அப்படிங்கிறதுக்கு இருக்கு. 21வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கோழைகள், நம்பிக்கை இல்லாதோர், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே இரண்டாம் சாவு. அப்ப என்ன ஆகுது, இவங்க எல்லாரும் கண்டிப்பா நரகத்துக்கு போவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 பேர் யாரு? கோழைகளும் இல்லாதவங்களும். இந்த கோழைத்தனத்தையும் நம்மகிட்ட மாற்று தூய ஆவியானவர். எப்பெல்லாம் நம்ம நம்பிக்கை இல்லாம போகிறோமோ அப்பெல்லாம் நம்ம இலவசமாக பெற்றுக்கொண்ட அந்த அருளை நமக்கு நினைவுபடுத்தி, ஆண்டவருடைய அருள் உனக்கு போதுமானது அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தரது இந்த தூய ஆவியானவர்.
அப்போ இந்த தூய ஆவியானவருடைய துணையை நம்ம ஒவ்வொரு நாளும் பற்றி பிடிக்கும்போது நம்ம இன்னைக்கு எங்க மோசமான இடத்துல இருந்து இன்னைக்கு வந்திருக்கிறோமோ இதை விட இன்னும் ஆண்டவர் விரும்புகிற அந்த உயரங்களுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போவார். ஒவ்வொரு நாளும் தூய ஆவியானவருடைய துணையோடு அவரோடு நடப்பதற்கு நம்ம தயாராவோம். சீடர்களைப் போல பயந்து ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் எப்படி முழு வல்லமை பெற்று முழு துணிவு பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தார்கள், அதுபோல நாமும் நம்மளுடைய சூழல்களிலும் நம்மளுடைய குடும்பத்தினர், நம்முடைய சுற்றுவட்டத்தில், நம்முடைய மினிஸ்ட்ரி, நம்ம இருக்கிற பங்கு, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கு முன்பதாக நம்மளை சாட்சியாக தூய ஆவியானவர் நிறுத்துவார். தொடர்ந்து நம்மை ஆண்டவருடைய வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறபடினால் நன்றி. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறபடினால் நன்றி. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் நிறை உண்மையை நோக்கி ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி செல்கிறபடினால் நன்றி. உம்முடைய துணை கொண்டு நாங்கள் வாழ, எங்களுடைய ஆவிக்குரிய இயல்பின்படி நாங்கள் வாழ, ஊனியல்பின் இச்சைகளை வெறுத்து தள்ளி உமக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய படைப்பாக்கப்பட நீர் எங்களை நடத்துகிற உடைய கிருபைக்காக நன்றி. ஆவியானவரை முழுவதுமாக எங்களை நீர் ஆளுகை செய்யும்படி, எங்களை நீர் உம்முடைய கட்டுப்பாட்டுகளை எடுக்கும்படி எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். துதியும் கனம் மகிமையும் அப்பா ஒருவருக்கு, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.